ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வேர்ட்ஸோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரொட்டீன். ரொட்டீன் இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா தினசரி பழக்கம். எக்ஸாம்பிளுக்கு ப்ரஷிங் டீத் இஸ் பார்ட் ஆஃப் மை மார்னிங் ரொட்டீன். பற்களை துலக்குவது என் காலை தினசரி பழக்கத்தின் ஒரு பகுதி. நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பேர். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா தயார் செய்வது. எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐ ப்ரிப்பேர் மை லஞ்ச் பிஃபோர் கோயிங் டு ஒர்க். இது எப்படின்னா வேலைக்கு செல்லும் முன் நான் என்னோட மதிய உணவை தயார் செய்கிறேன். பர்ச்சேஸ். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா வாங்குவது. எக்ஸாம்பிளுக்கு ஐ நீட் டு பர்ச்சேஸ் வெஜிடபிள்ஸ் டுடே. நான் இன்றைக்கி எனக்கு காய்கறிகள் வாங்க வேண்டும். இன்றைக்கி எனக்கு காய்கறிகள் வாங்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட். இதோட அர்த்தம்னா தவிர்க்குவது. எக்ஸாம்பிளுக்கு ஐ அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட். நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை தவிர்க்கிறேன், அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட். இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா முடிப்பது. எக்ஸாம்பிளுக்கு ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஆன் டைம். நான் என்னோடய வீட்டு பாடத்தை நேரமாகவே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், பாரோ. இதோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் வாங்குவது. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா கேன் ஐ பாரோ யுவர் பென். நான் உன்னோட பேனாவை கொஞ்சம் எடுத்துக்கலாமா, கொஞ்ச நேரம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ரீப்ளேஸ். இதோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுவது இல்லைன்னா புதியதை வைப்பது. எக்ஸாம்பிளுக்கு ஐ ரீப்ளேஸ் த ஓல்ட் பேட்ரி இன் மை ஃபோன். நான் என்னோடய தொலைபேசியில் பழைய பேட்டரியை மாற்றி புதுசை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவ். இதோட அர்த்தம் பார்த்தோம்னா மேம்படுத்துவது. எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். என்னோட இங்கிலீஷ் பேசுகிறத மேம்படுத்துகிறேன். அடுத்து ரிமைண்ட். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா நினைவூட்டுவது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டு கால் மை ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டு கால் மை ஃப்ரெண்ட். என் நண்பருக்கு அழைக்க நினைவூட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா ஒழுங்குபடுத்துவது. எக்ஸாம்பிளுக்கு ஐ அரேஞ்ச் த புக்ஸ் ஆன் த செல்ஃப். நான் என்னோடய அலமாரியில் புத்தகங்களை ஒழுங்குபடுத்தினேன். அடுத்து சஜஸ்ட். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா பரிந்துரை செய்வது. எக்ஸாம்பிளுக்கு ஐ சஜஸ்ட் யூ ட்ரை திஸ் டிஷ். இந்த உணவை நீங்கள் முயற்சி செய்யலாம் என்று பரிந்துரைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், டிசைட். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா முடிவு செய்வது. எக்ஸாம்பிளுக்கு ஐ டிசைட் டு வேக் அப் இயர்லி. நான் சீக்கிரம் எழுந்திருப்பதாக முடிவு செஞ்சேன். நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடிவு செஞ்சேன். நெக்ஸ்ட் ஒன், மெயின்டைன். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா பராமரிப்பது. எக்ஸாம்பிளுக்கு ஐ மெயின்டைன் மை ரூம் க்ளீன். என்னோடய அறையை நான் சுத்தமாக வச்சுருக்கேன், பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மென்ஷன். இதோட அர்த்தம்னு பார்த்தோன்னா குறிப்பிடுவது. எக்ஸாம்பிளுக்கு ஹீ டிட் நாட் மென்ஷன் த ரீசன். அவர் எந்த காரணத்தையும் சொல்லலை, குறிப்பிடல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ். இதோட அர்த்தம்னு பார்த்தோன்னா குறைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் டு ரெடியூஸ் மை ஸ்க்ரீன் டைம். என்னோடய ஸ்க்ரீனோட நேரத்தை குறைக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிஃபர். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா முன்னுரிமை. எக்ஸாம்பிளுக்கு ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. நான் காஃபியை விட தேநீரை விரும்புகிறேன். எனக்கு டீயை விட காஃபி ரொம்ப பிடிக்கும். ப்ரிஃபர் முன்னுரிமை கொடுப்பது. நெக்ஸ்ட் ஒன், டெலிவர். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா வழங்குவது அல்லது கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு தே டெலிவர் க்ரோசரிஸ் டு மை ஹோம். அவர் மளிகை பொருளை என் வீட்டுக்கு கொண்டு சேர்க்குறாங்க, கொடுக்குறாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்து ஹேண்டில். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா சமாளிப்பது.
எக்ஸாம்பிளுக்கு ஐ கேன் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும். இதான் ஹேண்டில். நெக்ஸ்ட் ஒன் நோட்டீஸ். இதோட அர்த்தம்னு பார்த்தோன்னா கவனிப்பது. எக்ஸாம்பிளுக்கு டிட் யூ நோட்டீஸ் த சேஞ்ச், அந்த மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிங்களா, அவங்களோட மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிங்களா, நோட் பண்ணிங்களா. நெக்ஸ்ட் ஒன் அக்செப்ட். இதோட அர்த்தம்னு பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்வது. எக்ஸாம்பிளுக்கு ஐ அக்செப்ட் யுவர் ஆஃபர், உன்னோட ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களோட முன்மொழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்வது. கண்டினியூ. இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா தொடர்வது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளீஸ் கண்டினியூ யுவர் ஒர்க், தயவு செஞ்சு உங்கள் பணியை தொடருங்கள். அடுத்து கனெக்ட். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா இணைப்பது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளீஸ் கனெக்ட் த சார்ஜர், ஃபோனில் சார்ஜரை இணைக்கவும். ப்ரொடெக்ட். நெக்ஸ்ட் ஒன். இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு. எக்ஸாம்பிளுக்கு வி மஸ்ட் ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட், நம்மளோட சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும். அடுத்து ப்ராமிஸ். எக்ஸாம்பிளுக்கு இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா வாக்குறுதி அளிப்பது. ப்ராமிஸ்னால் வாக்குறுதி அளிப்பது. எக்ஸாம்பிளுக்கு ஐ ப்ராமிஸ் டு ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவுவேன்னு நான் வாக்கு கொடுக்குறேன். அடுத்து செலிப்ரேட். செலிப்ரேட் இதோட அர்த்தம்னு பார்த்தோம்னா கொண்டாடுவது. எக்ஸாம்பிளுக்கு வி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ் ஹாப்பிலி, நாங்கள் ஃபங்க்ஷனை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம், அதாவது பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டியான வேர்ட்ஸ்க்கு எப்படி எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அதை எப்படி தமிழ்லேயும் சொல்லலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.